கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். பெண்கள் கல்வி அறிவு பெறுவதால் இன்றைக்கு குடும்ப வன்முறைகள்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒருவரின் மகன் வீட்டில் ஒரு பணிப்பெண் கொடுமைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றியும், காதலித்து நீங்கள் திருமணம் பண்ணால் இந்த சமுதாயத்தில் சந்திக்க வேண்டிய சவால்களையும் என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சிகரெட்டால் சூடு வைத்து பணிப்பெண் சித்திரவதை. இளம்பெண்ணின் குற்றச்சாட்டால் சிக்கலில் எம்எல்ஏ. சென்னை பல்லாவரம் தொகுதியின் எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் வீட்டில் பணிபுரிந்து வந்த ஒரு பணிப்பெண்ணை எம்எல்ஏவின் மகனும் மருமகளும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இரத்த காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அடித்து துன்புறுத்தினதாக வெளியான பரபரப்பான வீடியோ விவகாரத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை முடிந்ததும் முடியாததுமாக வரிசை கட்டி நிற்கின்றது சர்ச்சைகளும் விவகாரங்களும். அதில் கடந்த 16ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த பெண் ஒருவர் கொடுத்த வாக்குமூலம் சென்னையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆம், தான் பல்லாவரம் தொகுதியின் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணனின் கொளப்பாக்கம் வீட்டில் கடந்த 7 மாதங்களாக வேலை செய்து வருவதாகவும், முதலில் 6 மாதத்தில் அனுப்பி வைப்பதாக கூறினர் என்றும், ஆனால் 7 மாதங்களாகியும் தன்னை அனுப்பவில்லை என்றும், காரணமே இல்லாமல் கன்னத்தில் அடிப்பதும் காயம் ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க மாட்டார்கள் என்றும், இதனால் மஞ்சளை வைத்து தானே தனது காயத்தை குணப்படுத்திக் கொண்டதாகவும், காலை 6 மணிக்கு ஆரம்பித்தால் நள்ளிரவை தாண்டியும் வேலை செய்து கொண்டே இருக்க வைப்பார்கள் என்றும், இடையில் வீட்டுக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்று கூறி காலில் விழுந்து கெஞ்சியும் கூட அவர்கள் விடாமல் தலைமுடியை வெட்டி கொடுமைப்படுத்தினார்கள் என்றும் கூறியிருந்தார். மேலும் தான் எம்எல்ஏவின் மருமகள் என்றும், ஒரு வார்த்தை சொன்னால் கூட உன் வீடே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்றும், உன் நடத்தை சரியில்லை என்று வதந்தி பரப்பி விடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறியிருந்தார். மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக பாத்திரம் சரியாக கழுவவில்லை என்றும், துணியை சரியாக மடித்து வைக்கவில்லை என்றாலோ விதவிதமாக கொடுமைப்படுத்துவதாகவும், அதில் உச்சபட்சமாக மிளகாய் தூளை கரைத்து குடிக்க வைத்து காரத்தால் துடிப்பதை பார்த்து தண்ணீர் கூட கொடுக்காமல் கொடுமைப்படுத்தினார்கள் என்றும், சிகரெட்டினால் கைகளில் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதோடு 7 மாதங்களாக வேலை செய்ததற்கு சம்பளம் கூட கொடுக்கவில்லை என்றும் கொடுமைப்படுத்தினார்கள் என்றும் கூறியிருந்தார். இதேபோன்று அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அடித்து துன்புறுத்தியதில் தனக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் அதில் ஆண்டோவின் மனைவி மெர்லினா தன்னை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும், தனது மாமனார் சக்தி வாய்ந்தவர் என்பதால் புகார் கொடுத்தாலும் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று கொலை மிரட்டல் விடுவதாகவும் அந்த புகாரில் கூறியிருந்தார். என்னை எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தரை அடித்து என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க. குழம்பு கரண்டியை வச்சு என்னை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பிளட்டு வர வர என்னை அடிச்சிருக்கிறாங்க. நான் கெஞ்சுமா, என்னை விட்டுருங்கக்கா, என்னால் வேலை செய்ய முடியல. ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை இவ்வளோ கொடுமை செய்கிறாங்க. அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க சொல்கிறாங்க சமாதானம் பேசிக்கலாம், நான் காசு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கொடுமை நடந்திருக்குது, இதெல்லாம் சரியாயிடுமா? இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா? அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை, அவங்க மனசுல இருக்கிறது, நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, நான் என்னை அசிங்கப்படுத்துறாங்க. அதை வெளியே யாராவது கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக, இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் கேட்பான், எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க. என்ன அடிக்கடி சொல்றாங்க, நீ ஒண்ணு இல்லாத நாய், நீ என்ன பண்ண முடியும்? என்ன நீயும் நானும் ஒன்னா? என்னோட கேஸ்ட வச்சு 2 தடவை என்ன அசிங்கமா திட்டிருக்காங்க. அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்த
கொடுமைப்படுத்திருக்காங்க. வேலை காலையில் ஆரம்பிச்சு நைட்டுக்கு 2 மணி வரைக்கும் தூங்க திருப்பி அடிப்பாங்களா? என் பிள்ளை எனக்கு வேணும் சார். என் புருஷன் சார் வந்து நான் 5 வருஷம் ஆகுது. நான் ஒத்த பொம்பளை வீட்டு வேலை செஞ்சு அந்த மகராஜன் தேயும் அவங்க 2 பேர் அவங்கள நம்பி தான் என் பிள்ளைகளை நான் காமந்தம் பண்ணேன். நான் 12 மாதம் 12 முடிச்சுட்டேம்மா. 12 முடிச்சுட்டேன். நான் போய் 2 மாதத்துக்கு வேலை செய்கிறேம்மா. அவங்களே நான் இப்போ வேலை செஞ்சுட்டு நான் படிச்சுக்கிறேன், காசு வரும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் அனுப்பினேன் சார். நான் நம்பி தான் அனுப்பினேன். ஆனால் இந்தமாரி சூடு வச்சு சிசுரால கையெல்லாம் கட் பண்ணி நெகத்தில் கீச்சு சூடு வச்சு கண்ணில் வந்து கரண்டியில் அடித்து என் பிள்ளையர் என்ன நேனமாக ஆக்கிட்டாங்க சார். இப்போ அவங்க கால் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லை. எப்படியோ நைஸ் பண்ணி இந்த 1 மாதத்துக்கு நான் அனுப்புகிறேன். நான் எந்த உத்தரவாதம் சார்? உன்னை அடித்தா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லை. எனக்கு எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும், எல்லா எம்எல்ஏலும் எனக்கு தெரியும். நாங்கள் பெரிய ஆளு, நாங்கள் படத்தை போட்டு அனுப்பிக்கணும்னு மேட்சி வச்சுக்கிறாங்க சார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் புயலை கிளப்பியது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அண்ணாமலை, சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தினர். இது பாருங்க, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏவனுடைய மகன் வீட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு. அந்த அம்மா ப்ரெஸ்ஸில் பேசியும் கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் போடாமல் இருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதை பத்திரிகை நண்பர்களும் கூட பெரிய அளவில் இதை எடுக்கணும். காரணம், ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய நபர் வீட்டில் அது நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் பாருங்கள். இது இந்த சம்பவத்தை மேலும் பரபரப்பாக்கிய நிலையில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் அவர்கள் இருவர் மீதும் வன்கொடுமை உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளான எம்எல்ஏ கருணாநிதி தனது மகனுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளாக தனியாக வசித்து வருகிறார் என்றும், அதனால் அங்கு என்ன நடந்தது என்று தனக்கு எதுவும் தெரியாது என்றும், இந்த சம்பவத்திற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனை எடுக்கும் என்று விளக்கம் அளித்திருந்தார். ரேகா வெளியிட்ட வீடியோவால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோட அரசியல் பிரமுகர்களும் திரைப்பட பிரபலங்களும் கூட ரேகாவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினாங்க. அதே நேரத்தில் இதில் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவோ தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் கடந்த 7 வருடங்களாக எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறார். இந்த நிலைமையில ரேகாவின் குற்றச்சாட்டை மறுக்கக்கூடிய விதமாக எம்எல்ஏவின் மகன் வெளியிட்ட ஆதாரங்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். எம்எல்ஏவின் விளக்கத்திற்கு மத்தியில் அவரின் மகனான ஆண்டோவும் அவரது மனைவியும் ரேகாவின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும், அவரை நாங்கள் மிகவும் நல்ல முறையில்தான் பார்த்து கொண்டதாகவும், அவரை படிக்க வைத்து வருவதோடு ரேகாவின் பிறந்த நாளையும் வீட்டில் உள்ள அனைவருடனும் மகிழ்ச்சியாக கொண்டாடியதாகவும், அதற்கு ஆதாரமாக புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்களை அவர்கள் வெளியிட்டதோடு அவரும் குடும்பத்தில் அனைவரிடமும் மிகவும் நல்ல முறையில் இருந்ததாகவும், ரேகா எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ரேகாவை கைப்பிட எழுதியதாக கூறப்படும் கடிதத்தையும் வெளியிட்டனர். இந்த நிலையில்தான் பொங்கல் பண்டிகைக்காக அவருடைய வீட்டில் கொண்டு சென்று விட்ட போது ரேகாவின் தாயும் உறவினர்களில் சிலரும் சேர்ந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இத்தகைய பழியை போடுவதாகவும், அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் தந்தையின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிலர் செய்யும் சூழ்ச்சிதான் என்றும் கூறியிருந்தனர். அவங்களாவே என்னை அனுப்பிடாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எனக்கு போகணும்லாம் இல்லை, ஆனால் ஊரில் இருக்கிறவங்கள பார்க்கணும் கொள்ளணும்னு ஆசை கொண்டுவாங்க. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்களை வந்து பார்க்கணும், அந்த அவங்க பொண்ணை வந்து பார்க்கணுன்றதுல அந்த டைமிங் வந்து எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வெளில போயிருக்கோம், இன்னைக்கு வாங்க நடுவில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃப் கேட்டாங்க, அவங்க அம்மா வந்து பார்க்கணுன்றாங்க. நான் வந்து பார்த்துட்டு போக சொல்லி, இல்லை அவங்க ஒரு நைட் வந்து தங்கிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. தங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம சொந்தக்காரங்க, ரிலேஷனு, ஈவன் எங்கள் அம்மா அப்பாவே நாங்கள் இங்கே தங்குறதோ நாங்கள் அங்கே போய் தங்குறதோன்ற பழக்கம் இல்லாமல் எங்களோட ப்ரைவசின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நைட் வந்து அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா கூட வந்து தங்கினது இல்லை. ஏன்னா அவரோட பொலிட்டிக்கல் ஒர்க்குக்கும் எங்களோட ப்ரைவசி ஒர்க்குக்கும் மர்ஜ் ஆகாது. நாங்கள் எப்பயாவது மீட் பண்ணுறோன்னா மீட் பண்ணிக்கலாம். அவங்க அம்மாவை எங்களால் இங்கே வந்து தங்க வைக்க என்டர்டைன்மெண்ட் பண்ணல. அவங்க வேலை செய்கிற வீட்டுக்காவது நீங்கள் எங்கள் அனுப்பி வைங்க 2-3 நாளைக்குன்னாங்க. நாங்கள் அதுக்கும் அலோவ் பண்ணல. ஏன் அவங்க வேலை செய்கிற வீட்டுக்கு எப்படி அனுப்புறது? நீங்கள் ஏதாவது ஒரு டே, நல்ல டேவோ வேறு ஏதாவது வரும்போது சொல்லுங்கள், நீங்கள் அப்போ வேணால் கூட்டிகிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட சொல்லி விட்டுட்டோம்.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொன்றும் உட்காந்து இது எனக்கு நிலைமைக்கு இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு. எவ்வளவோ தொழில், எவ்வளோ வேலை, குடும்பம், அது இதுன்னு எல்லாமே இருக்கு. எதை நினைச்சு இப்படி செய்றாங்கன்னு தெரியல. அப்ப அவங்களுக்கு கஷ்டம்னா அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன்ல பேசும்போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கலாம். நாங்க கடைக்கும் கீழேயும் அனுப்பும்போது பஸ் ஸ்டாப்பும் எங்க வீட்டுக்கும் ரொம்ப பெருசு இல்ல. 20 வீடு இருக்கு. செக்யூரிட்ட சொல்லலாம், இவங்க கிட்ட சொல்லலாம். அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், நாங்க டார்ச்சர்லாம் இப்ப அவங்க கிரியேட் பண்றதெல்லாம் அன்னைக்கே அவங்க எல்லாமே சொல்லியிருக்கலாம். எம்எல்ஏ மருமகள் தான் என்ன 7 மாசமாவே தாக்குனது. எம்எல்ஏ மகன் வந்து ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொல்றாங்க, அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க. இவ்வளோ நாளுமே என்ன வந்து ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு பொண்ணு, மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது. என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க. அவங்க சொல்றாங்க அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு. அந்த அண்ணன் வந்து சொல்றாரு ஃபாஸ்டா பெருக்க சொல்லி அக்கா சொல்றாங்கன்னு. நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க அந்த நாயை அந்த தொடப்பக்கட்டியை புடுங்கி அடின்னு. அவர் அந்த தொடப்பக்கட்டி புடுங்கி 2 அடி அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறது சரியில்லை, ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடப்பக்கட்டை பிஞ்சு போற அளவுக்கு என்ன அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும். இந்நிலையில் அவர்கள் இருவரும் தலைமறைவாகி விட்டதாக சில செய்திகள் உலா வந்த நிலையில் நீலாங்கரை போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சம்பவம் எம்எல்ஏ கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியதை அடுத்து தற்போது இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்ட ஆண்டோ மற்றும் மெர்லின் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சில அரசியல் கட்சிகளும் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய மாதர் சம்மேளனமும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தையும் அச்சிறுமியின் மேற்படிப்புக்கான செலவை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் தமிழ்நாடு மாநில குழு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. எனவே இந்த சம்பவத்தில் இரு தரப்பின் குற்றச்சாட்டில் இருக்கும் உண்மைத்தன்மை பற்றியும் வேறு ஏதேனும் அரசியல் நோக்கங்கள் இருக்கின்றனவா என்று போலீசார் தான் தீர விசாரித்து இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த பணிப்பெண் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லா தரப்புகள்கிட்ட இருந்தும் பலத்த எதிர்ப்புகள் கிளம்பின நிலைமையில இதை வைத்து பலரும் அரசியல் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் எம்எல்ஏவின் மகன் தரப்பிலிருந்தும் அந்த பெண்ணின் குற்றச்சாட்டுகளை மறுக்கக்கூடிய விதமாக பல்வேறு விதமான ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில இரு தரப்பினரின் நோக்கம்தான் என்ன, இதுக்கு பின்னணியிலிருந்து இயக்குறது யார், இது போன்ற மர்மங்களை போலீசாரின் விசாரணை தான் தெளிவுபடுத்தும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.